ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பிளாக் ஹாக் டவுன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வார் ஆக்ஷன் படம் இல்லை டாக்குமெண்ட்ரி எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு புக் அடிப்படையாக வச்சு தான் எழுதி எடுத்திருக்காங்க. 1993 அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு போய் சோமாலியாவில் இறக்கி விடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க 2 முக்கியமான இடத்த கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக இவங்க போய் இறங்கணும். அங்க இருக்க சோமாலியன் மிலிட்டரி ஆபீசர்ஸ் அதே மாதிரி அங்க இருக்க கன்மேன்ஸ்லாம் இவங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இவங்களால அதை பண்ண முடிஞ்சுதா, இதுல வந்திருக்க மிலிட்டரி ஆபீசர்ஸோட பேக் ஸ்டோரி என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க இந்த படத்தை எடுத்திருக்க ஒரு விஷயத்த ரொம்ப நீட்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டருமே நீட்டா எழுதியிருக்காங்க. ஒரு விதமான எமோஷனல் பாண்டியும் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க காட்டுற வார் ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக தத்ரூபமாக இருக்குது. இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2001 வந்த படம். அன்னைக்கு டேட்டுக்கே நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக ஆர்ட் டிசைன் ஒர்க்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டாக இருக்குது. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே லாக் கிடையாது. இவங்க சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு புரியுற அளவு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேஜிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன படம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு வார் ஆக்ஷன் படமாக தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல 7.7 கொடுத்திருக்காங்க. நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஒரு 7 மார்க் கொடுக்கலாம். இது ஒரு A சர்டிஃபிகேட் படம். ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.